ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்தி ஐஸ்கிரீம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, ஆனால் நம்ம வெளியில் விற்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நமக்கு வாங்க வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஹெல்தி வேல இந்த மாதிரி வீட்டிலே ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு பவுலில் மக்கானா, பாதாம், முந்திரி, டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக டேட்ஸை வந்து சுடு தண்ணியிலையோ இல்லை நல்லா காய்ச்சின பால்லையோ ஊற வச்சு சுகருக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் மில்க் நல்லா காய்ச்சிட்டு சூடாகவே இருக்கிற மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கோகோ பவுடர் ஆட் பண்ணி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் சியா சீட் வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் பன்னீரை ஸ்க்ரம்பிள் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சினமன் பவுடர், அதாவது பட்டை பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்ல ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். காஃபி பவுடரும் பட்டை பொடியும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 2 hours to 6 hours வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமே நான் எடுத்துட்டேன். இப்படி தான் நல்லா சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருந்தது இந்த ஐஸ்கிரீமு. இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் சாக்லேட் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெல்தி அண்ட் ஹாப்பி ஈட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.